الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடுதுணையற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே எந்த ஒன்றுமே கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்பட்ட ஒரு அவன் எந்த ஒன்றின் பக்கமும் தேவையும் கிடையாது என்ற தௌஹீதுடைய வார்த்தையை உங்களுக்கு மத்தியிலே முன்மொழிந்தவனாக, வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகவும் சிறந்த உன்னதமான வழிகாட்டல், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் யாருக்கும் மத்தியிலேயும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் எடுத்து நடக்க முடியுமான ஒரே வழிகாட்டல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமான விடயம் மார்க்கம் என்ற பெயரிலே எவைகள் எல்லாம் உட்புகுத்தப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றனோ அவைகள் வித்யாத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் நாளை மறுமையிலே நரகத்திற்கே இட்டு செல்லும் என்ற நபி ஸல்லல்லாஹு அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குறுகிய நேரத்திலே உங்களோடு அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நண்பர்களை பற்றி எப்படி அறிமுகம் செய்கிறார்கள், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, வழங்கிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை சுருக்கமாக விளக்கி கொள்ள நினைக்கிறேன். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாகவே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு பகுதியை எவ்வாறு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தியிருக்கிறாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறாரோ, அதே போன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு பகுதியை கூறியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அழகாக விவரித்து கூறியிருப்பதை பார்க்கலாம். எவ்வாறு குடும்பத்திற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதியை விதித்திருக்கிறாரோ, இஸ்லாமிய மார்க்கம் விதித்திருக்கிறதோ, அதே போன்று மூத்த மனிதர்கள், வயதில் மூத்தவர்கள், பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற ஒரு பகுதியை விதித்திருக்கிறதோ, வயதில்
யா அல்லாஹ், என்னுடைய இந்த அடியான், என்னுடைய இந்த நண்பன், உன்னுடைய இந்த அடியான் உலகத்திலே வாழ்கிற நேரத்திலே என்னோடு தான் சொல்லுதான், என்னோடு தான் இந்த அமல்களை செய்தான். இவன் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஃமினாக இருக்கிறான் என்று தன்னுடைய சகோதரனுக்காக, தன்னுடைய நண்பனுக்காக போய் சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த நண்பனுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறான். ஆனால் நரகவாதியுடைய நிலைமை எவ்வாறு தெரியுமா காணப்படும்? சமாதான இன்ஷாஃபியை நாளை மறுமையிலே எங்களுக்கு எந்த ஒருத்தரும் யாருமே பரிந்து பேசுவதற்கு முன் வருவது கிடையாது என்று கை செய்யப்படுவார். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே கூறுகிறார், குடும்பம் வருவது கிடையாது என்று கூறவில்லை, தாய் வருவது கிடையாது என்று கூறவில்லை. மாற்றமாக ஒன்றாக உறவாடி வீட்டிலிருந்து வெளியே சென்றாலும், பாடசாலைகளுக்கு சென்றாலும், எந்த இடங்கள் பள்ளிகளுக்கு சென்றாலும் நல்ல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குற்ற உண்மையான தோழர் எனக்கு சிபாரிசு செய்வதற்கு வருவது கிடையாது என்று அந்த நேரத்திலே கை செய்யப்படுவார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பரை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறது மறுமையுடைய அந்தஸ்திலே. அதாவது மறுமையிலேயும் நண்பர் என்பதும் தேவைப்படுவார் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக கூறியிருப்பதை பார்க்கலாம். அதனால் அல்லாஹ் தஆலா இவரிடத்திலே கூறுகிறார், அல்-அஹில்லா, ஒன்றாக உறவாடி நல்ல ஒத்துமையாக இருந்த நண்பர்கள் யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நாளை மறுமையிலே சிலருக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். பிசினஸ்கள் என்று வருகிற நேரத்திலே, படிப்புகள் என்று வருகிற நேரத்திலே, அதே போன்று தங்களுடைய பேசுதல்கள் என்று வருகிற நேரத்திலே, உறவுகளை விட இந்த காலத்திலே நாங்கள் உட்படுத்தியிருக்கிற நண்பர்களை, மனைவி மக்களை விட நாங்கள் உட்படுத்தியிருக்கிற நண்பர்கள் சொன்னால் அந்த வார்த்தையை நாங்கள் சரிபடுத்தி கட்டுப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறியிருக்கிறோம். ஆனால் நாளை மறுமையில் எதிரிகளாக மாறுவார்கள். யாரை கொண்டு தெரியுமா? இல்லல் தப்பி, அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மரணித்த உண்மையான நண்பர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நண்பர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானவர்கள். அதே போன்று இந்த நண்பர்கள் நல்லவர்களாக அமைவார்கள் என்று சொன்ன நமக்கு பிரயோஜனம் அளிப்பவர்களாக காணப்படுவார்கள். அந்த பிரயோஜனம் வறுமை வரைக்கும் செல்லும். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார், சில நண்பர்கள் காணப்படுகிறார்கள், அந்த சில நண்பர்களை நாங்கள் சாட்டி இருக்கிறோம். வகையத்துனாலும் குரணா, சேர்ந்து உறவாடக்கூடிய நண்பர்களை அவர்களுக்கு நாங்கள் சாட்டி இருக்கிறோம். அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடியவற்றை அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் நாங்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்? அழகாகி காட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நான் ஒரு பாவத்தை செய்கிறேன், அந்த பாவம் சுட்டி காட்டப்படக்கூடிய அளவுக்கு, திருத்தி காட்டப்படக்கூடிய அளவுக்கு தனக்கு நன்மை இல்லை என்று சொன்னால் நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்னுடைய மறுமையின் நிலை மிகவும் அகோரமான ஒரு நிலையை தள்ளப்படும் என்பதை நாங்கள் கட்டாயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகிறார், எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உமை யாஷு அன் திக்ரி ரஹ்மான், ரஹ்மான் இரக்க குணம் படைத்த, இரக்க காட்டக்கூடிய ரஹ்மானை நினைக்காமல், திக்ர் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்த மனிதர்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு நிலைமை தெரியுமா உலகத்திலே காணப்படும்? அவர்களுக்கு நண்பர்கள் இருப்பார்கள். எப்படியாப்பட்ட நண்பர்கள் என்று சொன்னார், ஷைத்தானை அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா சாட்டி விடுவான். ஃபஹுவ லஹு மரி, அந்த ஷைத்தான் தான் அவர்களுக்கு உற்றுத்தோழனாக இருப்பான். அப்படி என்று சொன்னால் ஷைத்தான் நேரடியாக எங்களோடு உறவாடக்கூடியவனாக கிடையாது. மாற்றமாக ஷைத்தானிய செயல்பாடுகள் தன்னுடைய நண்பரிடத்திலே காணப்படும். நண்பர் ஷைத்தானுடைய செயல்பாடுகளின் மூலமாக ஷைத்தானிய ஊசலாட்டங்களை எங்களுக்கு கொண்டு வருவான். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் பார்க்கிற நேரத்திலே அல்லாஹ் தஆலா நண்பர்களை பற்றி அதிகமாக கூறியிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நண்பர்கள் விடயத்திலே கரிசனை செலுத்தியிருக்கிறது. நண்பர்கள் முக்கியமானவர்கள். எங்களுடைய குற்ற குறைகள் திருத்தப்படுவதற்கு நண்பர்கள் முக்கியமானவர்கள் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறியிருப்பதை பார்க்கலாம்.
வாலிபர்களாக இருந்தாலும், வயோதிபர்களாக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தனக்கு ஒரு நண்பன் கட்டாயமாக இருந்துதான் இருக்கும். வாழக்கூடிய காலத்திலே தாய் தந்தையர்கள் மரணித்திருப்பார்கள். மனைவி மக்கள் இல்லாமல் இருக்கும். கல்யாணம் திருமணம் முடித்திருக்க மாட்டார்கள். பிள்ளைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் எந்த பருவத்தில் இருந்தாலும் தள்ளாடும் வயது வரைக்கும் அவனுக்கு ஒரு நண்பன் கட்டாயமாக இருந்துதான் ஆகுவார். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படியாப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எப்படி அந்த நண்பர்களை தெரிவு செய்வது என்ற ஒரு பகுதி கட்டாயமாக இன்றைய வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், நண்பர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும், மனிதர்களாக இருந்தாலும் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் எப்படியாப்பட்ட நண்பனை தெரிவு செய்வது? நல்ல நண்பனை என்பது தெரியும். ஆனால் அந்த நல்ல நண்பனை எவ்வாறு தெரிவு செய்வது? எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? இவன் நல்ல நண்பன் தான் என்பதை நான் எவ்வாறு தீர்மானித்துக் கொள்வது என்பதை நாங்கள் பார்க்கும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு விடயத்தை சூசகமாக கூறினார்கள். என்ன தெரியுமா? நல்ல நண்பனுக்கு உதாரணத்தை கூறிய நேரத்திலே நண்பன் என்ற வார்த்தையை பயன்படுத்திய நேரத்தில் அல் ஜலீசு ஸாலிஹ் என்று கூறினார்கள். நேரடியாக பார்த்து நல்ல நண்பர்களுக்கு அடையாளம் காண முடியாது. அவருடைய முகத்தை பார்த்தோ, அவனுடைய பேச்சுக்களை பார்த்தோ அடையாளம் காண முடியாது. மாற்றமாக அவனோடு இருக்க வேண்டும், அவனோடு ஒன்றாக உறவாட வேண்டும். அப்படி நாங்கள் ஒன்றாக உறவாடி நல்லவனை நாங்கள் அடையாளம் காண்பது என்று சொன்னால் அது நல்ல அந்த உறவாடக்கூடிய அந்த மனிதனிடத்தில் இருந்து எங்களுக்கு நல்ல குணம் வரும். அதே போன்று கெட்ட நண்பனுக்கு உதாரணத்தை கூறிய நேரத்திலே ஒட்டி உறவாடக்கூடிய, ஒன்றாக இருந்து ஒன்றாக பேசி கதைக்கக்கூடிய கெட்ட மனிதன் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அவர்களோடு சேர்ந்து பழக வேண்டும். அவர்கள் பேசிய உடனே நல்லவர் என்று நாங்கள் அடையாளம் காண முடியாது. அவர்கள் சலாம் கூறிய உடனே அவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் அடையாளம் காண முடியாது. அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி காணப்படுகிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்திலே சிறு வயதில் ஈமானிய உரம் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஈமானால் உரம் போடப்பட்டவர்களாக எங்களுடைய உள்ளம் காணப்பட வேண்டும். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் எந்த அளவு பலமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நாங்கள் யாரோடு போய் பேசினாலும் எங்களுக்கு இவருடைய செயல்பாடுகளை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். நல்ல செயல்பாடாக இருக்கிறதா? எனவே மனிதனிடத்தில் நல்ல செயல்பாடு இருக்கிறது, இவரோடு சேர்ந்து பழக முடியும். இந்த மனிதனிடத்திலே தீய செயல்பாடுகள் காணப்படுகிறது, இவரோடு பேசுகிற நேரத்தில் அனுமானத்தான் பேச வேண்டும். இவரோடு தோழமை கொள்ள முடியாது. தோழமை கொண்டால் நாளை மறுமையுடைய சிச்சுவேஷன், நாளை மறுமையுடைய நிகழ்வு மிகவும் அகோரமாக எனக்கு காணப்படும், விளைவுகள் அதிகமாக காணப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோழராக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்ற நண்பராக காணப்பட்டார். இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உற்ற தோழனாக காணப்பட்டார்கள். அதனால தான் பார்க்கலாம், நாளை மறுமை நாளையிலே இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கண்டது கிடையாது. அவரை பேர் சொல்கிற நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய் வழியை கூறுகிறோம் என்று சொன்னால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன்ற நல்ல உற்ற தோழன் கிடைத்ததன் காரணத்தால், சஹாபாக்களுக்கும் உற்ற தோழனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடைத்ததன் காரணத்தால். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு ஆப்போசிட் சைடாக நாங்கள் பார்க்கிற நேரத்திலே அபூ தாலிப் யார் நண்பனாக காணப்பட்டார்? அபூ ஜஹல், உமையா போன்ற எதிரிகள் தான் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான் காணப்பட்டார்கள். அதனால்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முடியுமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு சந்தர்ப்பத்திலும் சரியாக அமைந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தடையாக வந்தவர்கள் அந்த நண்பர்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, நான் எதற்காக நண்பனோடு பழக வேண்டும், எதற்காக நான் என்னுடைய நண்பனை தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். மறுமைக்காக வேண்டிய ஒரே சிந்தனை தான் காணப்பட வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதி அறிவிக்கிறார்கள். என்ன தெரியுமா? அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி,
அன்புக்குரியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நண்பன் என்பவன் மிக முக்கியமான ஒரு நமக்கு குறைகளை சொல்லித் தரக்கூடிய, அதாவது நம்முடைய திருத்தக்கூடிய ஒரு உற்று தோழனாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக குறைந்த நேரத்திலே கண்ணாடிக்கு ஒப்பாக்கி கூறினார்கள். பொதுவாக ஒரு ஆடை அணிகின்ற நேரத்திலே அதே போன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக பார்த்தால் எங்களுக்கு விளங்காது. கண்ணாடிக்கு முன்னால் சென்று அதிலே நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே பொத்தான் கூட்டப்பட்டிருக்கிறதா, இந்நிலத்திலே நூல்கள் தொங்குகிறதா, இந்நிலத்திலே என்ன அடையாளங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆடைகளை பார்ப்போம். அதே போன்றுதான் ஒரு உண்மையான நண்படி இருப்பான் என்று சொன்னார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகளை அழகான முறையிலே திருத்தக்கூடியவனாக தான் இருப்பான். இன்று அழகான முறையிலே திருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவரோடு நாங்கள் உறவை கற்பனைக்கிறோம், துண்டித்து விடுகிறோம். ஏன்? இவன் என்னுடைய குறைகளை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இவ்வுலகத்திலே நம்முடைய குறைகள் திருத்தப்பட்டால் தான் வாழ்க்கையிலே திருத்த வேண்டிய தேவை ஏற்படாது. இந்த உலகத்திலே திருத்தப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அமைந்து நாங்கள் திருத்திக் கொள்ளாவிட்டால் நாளை மறுமையிலே எல்லாருக்கும் மத்தியிலேயும் நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக மாறிவிடும். நாங்கள் மறுமை நாளையிலே நண்பர்களாக சேர்ந்து இருந்தாலும் இவ்வுலகத்திலே அநியாயம் செய்யப்பட்ட நண்பர்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பர்களுக்கு உதாரணம் கூறின சந்தர்ப்பத்திலே எப்படி கூறினார்கள் என்று சொன்னால், ஒரு கஸ்தூரி வியாபாரியை ஒப்பாக்கி கூறினார்கள். அவர்களிடத்திலே இருந்து நல்ல நறுமணம் கிடைக்கும், குறைந்தபட்ச நறுமணம் கிடைக்கும். அந்த நறுமணம் அவர் ஊசியின் நேரத்தில் அவருடைய வாழை மூலைகளுக்கு உணர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நல்ல நண்பர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இடத்திலே கட்டாயமாக பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பார்த்து கூறுகின்ற நேரத்திலே வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்கும் ஈமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறின நேரத்திலே வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்கும் ஈமான், உங்களுக்கு ஈமான் கொள்வதை அல்லாஹ் தஆலா விருப்பமாக்கி வைத்தார். வஸையனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அதனை அழகாக்கினார், அழகுபடுத்தி காட்டினார். வகரஹ இலைக்கும் அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், பாவம் என்று சொன்னார், மோசடி என்று சொன்னார். அதே போல அல்லாஹ் தஆலாவுக்கு மாற்றம் செய்வது என்று சொன்னால் அதனை வெறுப்பாக்கி காட்டினார். இந்த பண்பு எங்களிடத்திலே வந்தால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற நேரத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை நாங்கள் எடுக்கின்ற நேரத்திலே நல்ல நண்பனும் எங்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லித் தருகிற நேரத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எனவே அல்லாஹ் தஆலாவிடத்திலே கட்டாயமாக பிரார்த்திக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஈமான் கொள்வதை விருப்பமாக்கி தந்திரு. என்னுடைய உள்ளத்திற்கு அந்த ஈமானை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய சூழலை சந்தர்ப்பத்தை அந்த உள்ளத்தை எனக்கு ஏற்படுத்தி அழகாக்கி தந்துவிடு. இந்த உள்ளத்திலிருந்து பாவங்கள் செல்லக்கூடிய நிலைமை ஏற்படுத்திவிடு. பாவங்களை விருப்பமாக்கி காட்டிவிடாத, விருப்பாக்கி காட்டிவிடு என்று அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். காரணம், இன்றைய காலம், இன்றைய சூழல் என்பது மிகவும் மோசமான ஒரு சூழலாக காணப்படுகிறது. யஹூதிகளுடைய திட்டங்களும் யஹூதிகளுடைய சூழ்ச்சிகளும் நண்பர்களுடைய உள்ளங்களிலே காணப்படுகிறது. அந்த நண்பன் சொல்லுவான், குர்ஆன் ஓதுவான், நோன்பு பிடிப்பான், நல்லறங்கள் செய்வான். ஆனாலும் அவருடைய உள்ளத்திலே சிந்தனைகள் யஹூதிய சிந்தனைகளாக தெரியாமலே ஆட்கொண்டு வருகிறது. பேசுகிற நேரத்திலே பார்க்கலாம் சொல்லக்கூடிய நண்பன் தான், ஆனால் யஹூதிய சிந்தனையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். தொழுவான், நோன்பு பிடிப்பான், ஸகாத் கொடுப்பான், நல்லறங்கள் செய்வான். ஆனால் யஹூதிய சிந்தனைகளோடு வாழக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் காணப்படுவான். அன்பார்ந்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வெளித்தோற்றத்திலே தொழுகையை தொழுதவர்களாக நல்லறங்களை செய்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளத்திலே சரியான ஒரு சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கட்டாயமாக உள்ளத்தை முன்னிறுத்தி பிரார்த்திக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்கும் ஈமான் வஸையனஹு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அந்த ஈமானை அழகாக்கி
ஈமான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கு பிரார்த்திக்க வேண்டும். நல்ல உள்ளம் கிடைப்பதற்கு பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய உள்ளம் நல்லாக இருந்தால் மாத்திரம் போதாது, நாங்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அவர்களுடைய உள்ளம் சீராக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய விடயங்கள் பேச்சுகளாக, நடவடிக்கைகளாக வெளித்தோன்றிய நேரத்தில் எங்களுக்கு அது அழகாக காண்பிக்கப்படும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எந்த விடயத்தை கேட்டோமோ அந்த விடயத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக முன்னிறுத்தி நாங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக பிரார்த்திக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. Alhamdulillah rabbil alamin wa ولي الصالحين لا عدوان الا على الظالمين. الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எது என்று சொன்னால், ஒரு கட்டம் எது என்று சொன்னால், நாங்கள் வாலிப பருவத்தை அடைந்து அந்த வாலிப பருவத்திலே நம்முடைய குற்ற குறைகளை திருத்தக்கூடிய ஒரு சிறந்த குற்ற உண்மையான ஒரு நண்பன் கிடைத்தால் அதற்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றியின் வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலாவுக்கு செய்ய வேண்டிய நன்றியின் வெளிப்பாடாக நாங்கள் எவ்வாறு அந்த நண்பர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில செயற்பாடுகளை கட்டாயமாக நாங்கள் பேண வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய சுவையை ஓதக்கூடிய ஒரு மனிதனை பற்றி கூறுகிற நேரத்திலே அந்த மனிதன் ஒரு மனிதனை நேசிக்கிறான். எப்படி, எதற்காக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவுக்காக மாத்திரம் என்ற ஒரே நோக்கத்திலே நேசிக்கிறான். அந்த எண்ணம் எங்களிடத்திலே காணப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறான், யோசனை இல்லை, பேசி பழகிற நேரத்தில் நல்ல நண்பன் கிடைக்கிறது, அவரோடு பேசி பழகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுக்காக என்ற எண்ணத்தை நாங்கள் மாற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஈமான் அழகாக காண்பிக்கப்படும். ஈமானுடைய சுவையை நாங்கள் ஓதுவோம். தொழாதவராக இருந்தாலும் தொழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் மாறிவிடும். காரணம், நண்பன் தொழுகிறான், நண்பன் ஓதுகிறான். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், அதே போன்று அடுத்ததாக அந்த நண்பனுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்று சொன்னால், மிக முக்கியமாக அவர்களோடு பேசுகிற நேரத்திலே நல்ல வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும், அழகிய வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். அவர்களை பரிகசிப்பது, நையாண்டி செய்வது, நகைச்சுவை பண்பது என்பது, நகைச்சுவை செய்வது என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அது எல்லையை தாண்டிவிடக் கூடாது. காரணம், இப்படியாப்பட்ட நண்பர்களோடு நாங்கள் சகவாசம் வைத்துக் கொள்கிற நேரத்திலே, நகைச்சுவைகள் எல்லத்தில் செல்கிற நேரத்திலே இவர்களோடு இருக்கக்கூடிய உறவு துண்டிக்கப்பட்டுவிடும். சில சந்தர்ப்பத்தில் மனிதனின் ரீதியிலே உள்ளம் நோவினைப்படும். அந்த நேரத்திலே அவர் எங்களை பற்றி தப்பான கருத்துக்கள், அவர் எங்களை பற்றி தப்பான கருத்துக்கள் அவருடைய உள்ளத்திலே எழும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தான் அந்த இடத்திலே இடமெடுத்துக் கொள்வார். அவரிடத்தில் இருந்து நம்மை பிரிப்பதற்கு ஆரம்பிப்பார். எனவே அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வலா துஜாதில் அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களோடு நீங்கள் தர்க்கம் புரிகிற நேரத்திலே இல்லா பில்லதி அஹ்சன், நல்ல முறையிலே நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். வேதக்காரர்களோடு இவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா படைக்கிறான் என்று சொன்னால், முஃமினான இறை விசுவாசியான ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிற நேரத்தில் அவரோடு எந்த விதத்திலே நாங்கள் பேச வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா, உன்னுடைய முஃமினான சகோதரன் நண்பனை பார்த்து நீ புன்முறுவல் பூப்பதும் ஒரு சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏன் காரணம் என்று சொன்னால், அந்த புன்முறுவலின் மூலமாக, அந்த சிரிப்பின் மூலமாக எங்களுடைய உறவை மெயின்டைன் பண்ண முடியும், அது எங்களுடைய உறவை பலப்படுத்தும். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹதியாக்களை நீங்கள் ஹதியாக்களை ஒருவருக்கொருவர் நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள், உதவிகளை செய்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய அன்பை பலப்படுத்தும். ஒருவருக்கு மத்தியிலே இன்னொருவருக்கு அன்பை ஏற்படுத்தி நெருக்கமாக்கி வைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்கிற நேரத்திலே சைத்தானிய ஊசலாட்ட கட்டாயமாக வந்துதான். அந்த நேரத்திலே சைத்தான் நல்ல நண்பர்களுக்கு மத்தியிலே பொறாமை என்ற
நண்பர்கள் ரீதியிலே நேருக்கு நேர் நாம் பிரார்த்திப்போம். என்னுடைய நண்பனாக தான் இருக்கிறான், எனவே அவன் இடத்தில் ஒரு துஆவை எதிர்பார்ப்பான் என்பதற்காக நாம் பிரார்த்திக்கலாம். ஆனால் மறைமுகமாக பிரார்த்திப்பது என்று சொன்னால் அவருக்கு கூட தெரியாது. அப்படி நாங்கள் பிரார்த்திக்கிற நேரத்தில் எங்களுடைய அந்த தோழமையை பலப்படுத்திக் கொள்ளணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் மறைமுகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் தன்னுடைய சகோதரனுக்கு பிரார்த்திக்கிறானோ அந்த இடத்தில் ஒரு மலக்கு ஆமீன் சொல்கிறார். அந்த ஆமீனோடு சேர்த்து உங்களுக்கும் அதே போன்று கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களோடு நடக்கிற நேரத்தில் சில ஒழுங்குமுறைகளை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. அதிகமான விடயங்கள் காணப்படுகிறது. இந்த விடயங்களை நாங்கள் பழக வேண்டும் என்பதை நாங்கள் தேடி அறிந்து பழகும் என்று சொன்னால் எங்களுடைய நல்ல தோழமைகளை மெயின்டைன் பண்ணி மறுமை வரைக்கும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நிலைமைக்கு எங்களை மாற்றிக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நல்ல சிறந்த நண்பர்களை தேடி பெற்றுக்கொண்டு இவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாற வேண்டியிருந்தால் ஒன்றாக இருந்து ஒன்றாக பேசி பழகினால்தான் எங்களுக்கு நல்ல நண்பர்கள், தீய நண்பர்கள், அவர்களுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். எனவே அப்படி நாங்கள் தீர்மானித்து நல்ல நண்பர்களை மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் புரிவானாக, அனுகூலம் புரிவானாக. வாசல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.